அனைவருக்கும் வணக்கம். தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியிலிருந்து எதிர்வரக்கூடிய கல்வி ஆண்டு 2026-27 கல்வி ஆண்டிற்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய போட்டித் தேர்வுக்கான இணையவழி வகுப்பை நமது மையத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த கிளாஸ் சார்ந்து என்னவெல்லாம் கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சிறிய காணொளி விவரங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதே போல பார்த்தோம்னா நமக்கு லாஸ்ட் இயர் பிஜிடிஆர்பி பொறுத்தவரையில் 21 ஆசிரியர்கள் வந்து தேர்வாக இருந்தாங்க. லாஸ்ட் இயர் நம்ம பொறுத்தவரை ஒரு 12 பேட்ச் நடத்திட்டு இருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த 12 பேட்ச்ல இருந்துமே ஒட்டுமொத்தம் நம்ம மையத்தில் படித்த ஆசிரியர்களில் 21 ஆசிரியர்கள் தேர்வு. அதே போல பார்த்தீங்கன்னா அதில் மாநில அளவிலாம் கூட நமக்கு தேர்வாக இருந்தாங்க ஆசிரியர்கள். யூஜி டிஆர்பி அதுவும் நடத்திட்டு இருந்தோம் லாஸ்ட் இயர் ஒன்று. ஸோ யூஜி டிஆர்பியில் பொறுத்தவரை நமக்கு 45 ஆசிரியர்கள் தேர்வாக இருந்தாங்க, குறிப்பாக கணித பாடத்திற்கு. ஆசிரியர் தகுதி தேர்வும் நம்ம நடத்தினோம். ஸோ தொடர்ந்து இது போல ஆசிரியர் தேர்வு வாரி நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளுமே தொடர்ந்து கொடுக்க போறோம். இந்த ஆண்டு வந்து நம்ம பிஜிடிஆர்பி ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த கிளாஸஸ்ல என்னவெல்லாம் கொடுக்க போறோம் அப்படிங்கிற பதிவு இதில் பார்ப்போம். ஸோ நம்ம கிளாஸை பொறுத்தவரையில் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம், 2026-27 கல்வி ஆண்டிற்கான இந்த நியூ பேட்ச் அப்படிங்கிறது ஏப்ரல் 1ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது போதுங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி லைவா நம்ம இந்த கிளாஸை நடத்த போறோம். நாட் ஏ ரெக்கார்டட் கிளாஸ். ஸோ லைவ் மிஸ் பண்றவங்களுக்கு தான் ரெக்கார்டட் கிளாஸ் கிடைக்கும். அதனால நம்ம என்ன செய்ய போறோம், ஆசிரியர் வந்து லைவா ஸோ நம்ம இந்த கிளாஸை மீட் பண்ணிக்கலாம். உங்க சந்தேகங்களை உடனுக்குடனே அப்போதே கேட்டுக்கலாம். டெஸ்ட் முடிஞ்ச உடனேவும் அடுத்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ இது முழுக்க லைவ் கிளாஸ் மட்டுமே. ரெக்கார்டட் கிளாஸ் அது செகண்டரி தான். ஸோ அப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம திட்டமிட்டபடி இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி ஆசிரியர்கள் வந்து முன்கூட்டியே நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த காணொலியில ஒட்டுமொத்தமாக என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற விவரங்கள் அதில் பார்த்துட போறோம். என்ன ஸ்ட்ராட்டஜி, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் இதில் முழுக்க கொடுத்துட போறோம். எப்படி நம்ம பண்றோம், அதாவது மேக்ஸுக்கு என்ன பண்ண போறோம், தமிழ் தகுதி தேர்வுக்கு என்ன பண்ண போறோம், எஜுகேஷனுக்கு என்ன செய்ய போறோம், சைக்காலஜி பார்ட்டை எப்படி நடத்த போறோம், ஜிகே 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு எந்த மாதிரி எல்லாம் கொண்டு போக போறோம் அப்படிங்கிற ஒட்டுமொத்த விவரங்களையுமே இந்த கிளாஸ்ல பார்த்துட போறோம், இந்த காணொலியில பார்த்துட போறோம். ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் எப்படி இந்த கிளாஸை கொண்டு போக போறோம் அப்படிங்கிற விவரங்கள் தான் இதுல இருக்குங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னு பாருங்க, லைவ் கிளாஸஸ் தான் கொடுக்க போறோம். அது கிளியரா முதல்ல சொல்லிட்டேன், இன்டராக்டிவ் கிளாஸ் இருக்கும். ஸோ நம்ம லைவா மீட் பண்ணி எப்படி ஒரு நேரடி கிளாஸ்ல என்ன மாதிரிலாம் இருக்குமோ அதே போல நீங்க இந்த லைவ் கிளாஸையும் பார்த்து உங்க டவுட்டை நான் நடத்த கேட்டுக்கலாம். கிளாஸ் டைமை பொறுத்தவரையில் 8 மணிக்கு ஆரம்பிக்குதுங்க, 10 மணிக்கு முடிஞ்சிருது. ஸோ மெயினாக ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம். கிளாஸ் டைம் 8 to 10. லைவ் கிளாஸ் தான். லைவ் மிஸ் பண்றவங்களுக்கு தான் ரெக்கார்டட் கிளாஸ் கிடைக்கும். ஸோ அது போல இதை வடிவமைச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நம்ம கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை கொண்டு போக போறோம்னு பாருங்க. லைவ் கிளாஸ் அண்ட் ரெக்கார்டட் வீடியோஸ் ஆல்சோ அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். முதல்ல வந்து நம்ம லைவ் மீட் பண்ணிக்கிறோம், கிளாஸை கவனிச்சுக்கிறோம். அதுக்கப்புறமும் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் அந்த ரெக்கார்டட் கிளாஸையே போட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு தனியாக மொபைல் செயலி மூலியமாக அதை கொடுத்துட்டு போகிறோம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஸோ தொடர்ந்து நீங்கள் அதில் கிளாஸ் பார்த்துக்கலாம், மிஸ் பண்ணுற டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, எஜுகேஷன், சைக்காலஜி இது கம்ப்ளீட்டாக நம்ம டீச் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம். மேக்ஸை பொறுத்தவரையில் 10 யூனிட்டும் கம்ப்ளீட்டாக டீச் பண்ண போகிறோம். எஜுகேஷன் சைக்காலஜியும் இந்த முறை 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக இந்த 20 யூனிட்டும் டீச் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம். அது லைவ் அண்ட் ரெக்கார்டடாகவும் கிடச்சிரும். ஸோ இது ஒன்றுங்க. டெஸ்ட்டை பொறுத்தவரையில் மேக்ஸுக்கு நம்ம டெஸ்ட் கொடுக்க போகிறோம். இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரையில் எவ்ரி 2 days, ஒவ்வொரு 2 நாளுக்கு ஒரு முறை ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ 2 நாளைக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்க போகிறோம். அப்போ முதல் 2 நாள் நம்ம நடத்த போகிறோம் 2 hours கிளாஸ். அப்போ 8 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறோமா, 10 மணிக்கு முடிக்கிறோமா, அப்போ ஒரு நாளைக்கு 2 hour கிளாஸ் கிடைச்சிரும். ஸோ இது போல 2 நாள் கிளாஸ். அப்போ 2 நாள் கிளாஸ் அப்படின்னா 4 hour கிளாஸ் இருக்கு. இந்த 4 hour கிளாஸை கம்ப்ளீட்டா 2 நாளும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு டே 3 வந்து நம்ம ஒரு டெஸ்ட்டை மீட் பண்ண போறோம். இது மேக்ஸ்ல. அடுத்தது டே 4 என்ன பண்ண போறோம்னா, இந்த மீட் பண்ண டெஸ்ட் 1ல இருக்கக்கூடிய சில சந்தேகமான வினாக்கள் இவைகளை நிவர்த்தி பண்ணிட்டு டே 4 கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே போல பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி இதை வந்து தற்சமயத்துக்கு வீக்லி ஒரு கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி போடுறோம். ஸோ ஒவ்வொரு வாரத்தோட இறுதி நாளில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சண்டேவோ சாட்டர்டேவோ அது பிறகு பார்த்துக்கலாம். அப்போ வீக்லி ஒன்ஸ் தற்சமயத்துக்கு ஒரு எஜுகேஷன் சைக்காலஜி கிளாஸையும் கொடுக்க போறோம். ஸோ இது பார்த்துக்க போறோம். அதே போல ஜிகேவில் நமக்கு 10 யூனிட் கொடுத்துருக்காங்க.
பொது அறிவை பொறுத்தவரையில 10 யூனிட். அப்ப இந்த 10 யூனிட்டுக்கும் பிரைமரி சோர்ஸா ஒரு மெட்டீரியலை வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டே வரோம் பேரலலா. இதுக்கு டெஸ்ட் மட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணிடுறோம். அப்ப ஜிகேவுக்கு பொறுத்தவரையில டெஸ்ட் நடந்துட்டே இருக்கும். ஸோ சைமல்டேனியஸ்ல அதுக்கான டைம் டேபிள் செப்பரேட்டா கொடுத்துட்டு போறோம். அதுல நீங்க டெஸ்ட்டை மட்டும் மீட் பண்ணிட்டே வரலாம். அடுத்தது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு 9 யூனிட் சிலபஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்துல 9 யூனிட்டுக்கான சிலபஸ் இருக்கு. இதையும் பேரலலா ஒரு ஜிகே, ஒரு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட், ஒரு எஜுகேஷன் சைக்காலஜி, இந்த 3 யூனிட்டையும் நம்ம ஒவ்வொரு மேக்ஸ் யூனிட் முடிய அதையும் கவர் பண்ணிட்டு வந்துடுறோம். ஸோ இதான் நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனால இந்த கிளாஸ் எப்படி இருக்கும், அந்த கிளாஸ்ல நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடியது என்னென்ன அப்படிங்கிற தகவல் எல்லாமே சொல்லியிருக்கோம். இது தாண்டி வேற என்ன சார் கொடுக்குறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாருங்க, 4 பேக்கேஜ் ஸ்டடி மெட்டீரியல் கிடைச்சிடும். 4 புக்கு கொடுக்க போறோம். அதுல 3 புத்தகங்கள் பியூரா உங்களுக்கு மேக்ஸுக்குன்னே வந்துடும். 10 யூனிட்டும் கவர் பண்ற மாதிரி 3 புத்தகம் வந்துடும். ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு ஒரு 500 பேஜஸ்ல இருக்கு. ஒவ்வொரு புத்தகமும் 500 பேஜஸ்ல இருக்கும். நம்ம லாஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் சிலபஸ் சேஞ்ச் ஆன பிறகு அடிஷ்னல் கண்டென்ட்டா பிடிஎஃபா அனுப்பணும். ஸோ இப்போ இந்த எல்லா பிடிஎஃப்பும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துன அனைத்து மெட்டீரியலுமே பேக்கேஜுக்குள்ளே வந்துடும். செப்பரேட்டா நாம போயிட்டு ஜெராக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. முழுக்க கொடுத்துருப்போம். அதை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்னமும் ஆட் பண்ற கண்டென்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை மட்டும் பிடிஎஃபா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சோம்னா நீங்க அதை பிரிண்ட் போட்டுக்கலாம். இது மேக்ஸுக்காக நம்ம கொடுக்க வேண்டியது. எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி பார்ட்டை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்துருப்போம். 10 யூனிட்டும் கவர் ஆகிற மாதிரி. ஸோ இது லாஸ்ட் நம்ம ஒரு 161 பேஜஸ் கொடுத்துருந்தோம். அப்புறம் சிலபஸ் சேஞ்ச் ஆன பிறகு சேஞ்ச் ஆன அந்த 4-5 யூனிட்ஸ்க்கு உண்டான கண்டென்ட் மட்டும் செப்பரேட்டா யூனிட் வைஸா அனுப்பி வச்சோம். ஆனா இப்போ ஒட்டு மொத்தமாக இந்த 10 யூனிட்டும் கவர் பண்ற மாதிரி ஒரு 500 பேஜஸ்ல புக் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ 500 பேஜஸ் உள்ள ஒரு பெரிய புத்தகம் உங்களுக்கு கிடைச்சிரும். கம்ப்ளீட்டா அதை கோத்ரோ பண்ணாவே எஜுகேஷன் சைக்காலஜி பார்ட்ல வரக்கூடிய 30 மதிப்பெண்களை ஈஸியா நம்ம கவர் பண்ணிடலாம். ஏன்னா 500 பேஜ் படிக்கணும், அது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத பாருங்க. இதை நடத்த போறோம். ஸோ சில ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த பேஜஸை ரொம்ப ஷார்ட்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் அதில் இருக்கக்கூடிய இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்துட போறோம். இது நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் சம்பந்தப்பட்ட ஒரு தகவலுங்க. ஸோ இதுதான் நம்ம ப்ரொவைட் பண்றது. கிளாஸ் வந்து ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆன்லைன் கிளாஸ் தான் முழுக்க கொடுக்க போறோம். அண்ட் தென் செகண்டரி ரெக்கார்ட் கிளாஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா மெட்டீரியல் கொடுக்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த தகவலையும் பார்ப்போம். ஸோ டெஸ்ட்டை பொறுத்தவரையில் என்ன மாதிரி எல்லாம் கொடுக்க போறங்கிறத பாருங்க. மேக்ஸுக்கு ஒரு 150 டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு 150 தேர்வுகள் நடக்கும். மேக்ஸ் நடைபெறக்கூடிய தேர்வுகள் 150 தேர்வுகள் நடைபெறும். எஜுகேஷன் சைக்காலஜியில் மினிமம் 50ன்னு போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு டென்டேட்டிவ் பிளான் தான். இது கூட தான் செய்யும் வழியே குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை. முழுக்க இது ஒரு டென்டேட்டிவ் ஷெடியூலே தான். இது இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் நம்ம சூழலை பொறுத்து இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 50 டெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஜிகேவில் 10 யூனிட் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு டெஸ்ட்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இது பிளஸ் ஆகும். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்தவரையில் அங்கேயும் 10 டெஸ்ட் 9 யூனிட்ஸ் இருக்கும். 10 டெஸ்ட் போட்டிருக்கோம். இதுவும் அடிஷ்னலாக ஆட் ஆகும். ஒட்டு மொத்தமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20% இதுலேயே நம்ம யூனிட் டெஸ்ட் வைக்க போகிறோம். யூனிட் ஃபுல் டெஸ்ட்டும் வைக்க போகிறோம். ரைட்ங்களா? அது 10 டெஸ்ட் வந்துட போகுது. அது இதில் நான் சேர்த்துல. அப்போ 10 யூனிட்டுக்கு ஒரு யூனிட் முடிய ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்துடும். ஒரு யூனிட் முடிய ஃபுல் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். 20% ஃபைனலாக ரெண்டு யூனிட்டாக மெர்ஜ் பண்ணி டெஸ்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் 50% 5 யூனிட்டா மெர்ஜ் பண்ணி டெஸ்ட் கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் 100% அப்படின்னு கொடுக்க போறோம். ஸோ ஒட்டுமொத்தம் எல்லாம் இந்த 100% கம்ப்ளீட் யூனிட் டெஸ்ட்ல 3 வார்ம் அப் எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மாடல் எக்ஸாம் நடக்கும். இந்த மாடல் எக்ஸாம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் டிஆர்பி பேட்டர்ன்லயே நடத்த போறோம். ஆஸ் பர் டிஆர்பி பேட்டர்ன்ல. அப்போ என்ன ஆகும்? 50 அந்த முதல் ½ hour வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அதில் கொடுத்துருப்போம். ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டும் நடத்தி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம்பிள் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இதில் இன்னொரு அடிஷ்னல் பிளான் என்னன்னா 5 யூனிட்டாக சேர்த்து 5 யூனிட் டெஸ்ட்டும் வைக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நான் கொண்டு வரல. இதெல்லாம் நமக்கு எவ்வளோ டைம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதனால இது டென்டேட்டிவ்ஸ். அப்போ டெஸ்ட்டை பொறுத்தவரையில் இப்போ நான் சொன்ன இந்த பேட்டர்னில் தான் டெஸ்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ரைட்ங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, அது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டெய்லி 2 hour கிளாஸஸ் அப்படின்னு போட்டோம். தினமும் 2 மணி நேரம்.
அப்புறம் ஸ்ட்ராங் அண்ட் டெப்த் ப்ரிப்பரேஷன். நம்ம லாங் கேப்பு கூட்டிகிட்டு போக போகிறோம். ரைட்டுங்களா? அப்படி ஷார்ட்டாக வந்து குயிக்காக ஒரு மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றுற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு 2 நாளுமே நிதானமாக நம்ம நடத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்தி அனைவருக்கும் புரியவனம் நடத்தி அதில் ஒரு தேர்வை எதிர்கொண்டு இப்படி நிதானமாக போக போகிறோம். 2 days ஒன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். 2 நாளைக்கு ஒரு முறை டெஸ்ட் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து சைக்காலஜி கிளாஸ் ப்ளஸ் அதில் ஒரு டெஸ்ட். இப்போ இதில் மேக்ஸுக்கு மட்டும் ஜாயின் பண்ணுற டீச்சர்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக சைக்காலஜி மட்டும் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற டீச்சர்ஸும் அதர் மேஜர்ஸ் எல்லாமே. ஸோ நமக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 மெம்பர் டீச்சர்ஸ் நியரஸ்ட்டாக அதர் மேஜரே நமக்கு ஜாயின் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் பேட்சில் எல்லா மேஜரும் சேர்ந்து அவங்க சைக்காலஜிக்கு மட்டுமே செப்பரேட்டாக ஜாயின் பண்ண டீச்சர்ஸ் உண்டு. ஸோ இந்த முறை அந்த ஸ்ட்ராட்டஜியும் கொண்டு போகிறோம் இன் பேரலாக. ஸோ இதையும் நமக்கு ஒரு மைண்டில் வச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் அண்ட் எஜுகேஷன் சைக்காலஜி கம்ப்ளீட் பேக்கேஜ் சேரக்கூடிய ஆசிரியர்களுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,500 ரூபாய். ஸோ 1 இயர் அந்த ரெக்கார்டட் கிளாஸ் வந்து நமக்கு 1 இயர் வேலிடிட்டி அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். ஸோ நமக்கு டெஸ்ட் வந்து இப்போ 1 இயர்க்குள்ளே வரல அப்படின்னா என்ன செய்யலாம், அடிஷ்னலாக ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ இருக்குது அப்படின்னா அதை நம்ம அப் டு எக்ஸாம் வரைக்குமே கொண்டு போய் வர போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ இன்னும் ரொம்ப லாங் கேப் இழுக்கிற மாதிரி தெரிஞ்சால் மட்டும்தான் ஸோ இதுக்கு நீங்கள் அடிஷ்னல் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு மினிமம் ஒரு 1000க்குள்ளே தான் வரும். ஸோ அப்போ மேக்ஸ் அண்ட் எஜுகேஷன் சைக்காலஜி மட்டும் ஜாயின் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து 14,500 ரூபாய். கொரியர் சார்ஜ் வந்து தமிழ்நாட்டுக்கு உள்ள அப்படின்னா 150 ரூபாய். வேறு ஸ்டேட்டு. ஸோ நமக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருந்து படித்தாங்க, ஹைதராபாத்தில் படிச்சிருக்காங்க, கர்நாடகாவில் இருந்தும் டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நமக்கு ஸ்டேட்டில் கேரளாவிலேருந்து கூட நமக்கு நம்ம டீச்சர்ஸ் வந்து அங்கே வேலை நிமித்தமாக போனவங்க, ஃபேமிலியோட போனவங்க படிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கொரியர் சார்ஜ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டுங்க, ஒன்லி எஜுகேஷன் சைக்காலஜி மட்டும் தேவைப்படக்கூடியவங்களுக்கு 3,500 ரூபாய் ஃபீஸும் 100 ரூபாய் கொரியர் சார்ஜும் வரும். ஸோ இது மெட்டீரியலை பொறுத்தவரையில் 500 பேஜஸ்க்கு பக்கத்தில் இருக்கும் எஜுகேஷன் சைக்காலஜிக்கு. ரைட்டுங்களா? இதில் நடத்தியும் கொடுத்துட்டு போகிறோம் செப்பரேட்டாக அடுத்த பார்ட். அது சைக்காலஜி மட்டும் செப்பரேட்டாக ஜாயின் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு. ஸோ இது மெட்டீரியல் மட்டும் ப்ளஸ் கிளாஸ் ரெண்டும் சேர்ந்து வரவங்களுக்கு இது. ஸோ மெட்டீரியல் ப்ளஸ் கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட் சைக்காலஜி மட்டும் வரவங்களுக்கு 3,500. சைக்காலஜி புக்கை மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக வாங்கிக்கிற டீச்சர்ஸ்க்கும் அது செப்பரேட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது எவ்வளோங்கிறத நீங்கள் மையத்தை தொடர்பு கொண்டு அதுக்குண்டான ரேட்டை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு விருப்பம் உள்ள ஆசிரியர்கள் புக்கை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு புத்தகம் மட்டும் செப்பரேட்டாக வேணுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் புக்கு மட்டும் செப்பரேட்டாக வேணுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபீஸுக்கு உண்டான டீட்டெயிலுங்க. என்ன ஃபீஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் என்ன கைட் பண்ண முடியுமோ அவ்வளோ விஷயங்களையுமே கைட் பண்ணிடலாம். ஸோ அதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டை வந்து இந்த நம்பருக்கு பண்ணிக்கலாம். 9486770102. ஸோ இந்த எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் பேமெண்ட்டை வந்து உறுதிப்படுத்திக்கலாம். அட்மிஷனை வந்து உறுதிப்படுத்திக்கிற ஆசிரியர்கள் இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு ஃபர்தராக இந்த 2 நம்பர் கொடுத்துருக்கோம். ரைட்டுங்களா? நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த நம்பருக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்பட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இயர் கிளாஸ் ஆனது 2026-27 உண்டான இந்த இணையவழி வகுப்பானது கம்ப்ளீட்டாக ஸோ எக்ஸாம் வரையும் கொண்டு போக போகிறோம். ஸோ நீங்கள் கடைசியில் படிச்சுக்கலாம். ஆல்ரெடி இப்போ ஏற்கனவே படித்த ஆசிரியர்லாம் லாஸ்ட்டாக கால் ஃபார் ஒர்க் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நாங்கள் இறங்கிக்கிறோம் அப்படின்னா அது மீளவும் நம்மளை கஷ்டத்தில் ஆழ்த்திரும். ஸோ அதனால் வந்து ஒரு 6 மந்த்து அந்த மாதிரி தொடர்ந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஏற்கனவே படித்த ஆசிரியர்கள் புதுசாக இறங்குறவங்களாம் ஒரு 1 இயர் படிக்கணும். பிஜி அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பிக் சிலபஸ் வச்சுருக்காங்க. நியூ கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச்லேயே வந்து ஒரு ஃபஸ்ட்டு அந்த கியூயிங் மாடல்லாம் பார்த்தோம்னா நமக்கு 1 or 2 மாடல்ஸ்லேயே பெரும்பாலான வினாக்கள்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நம்மளோட திட்டம் என்ன அப்படின்னா ஒரு 10,000லேருந்து மோர் தேன் 10,000 கொஸ்டின்ஸுக்கு வந்து நம்ம தயார் பண்ணி ஆசிரியர்கள் வந்து கரெக்டாக அந்த பேக்கேஜோட எக்ஸாம் ஆளுக்கு கொண்டு போய் உங்களை உட்கார வச்சு அந்த எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் பண்ணி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். ஸோ அதனால் தொடர்ந்து ஆசிரியர்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. நான் என்னுடைய மையத்தில் தான் சேர்ந்து படிக்கணும்னு சொல்ல, படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ எலெக்ஷன் வரட்டும், அதுக்கப்புறம் எப்போ கால் ஃபார் வரட்டும், இப்போ நமக்கு இயர் பிளானில் கொடுக்கவே இல்லை, பிஜி பற்றியே கொடுக்கல, அதே போல் யூஜி டே டு டேட்லாம் கொடுத்துருந்தாங்க. எலெக்ஷன் வேறு வந்துடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கண்ட் அப்படிங்கிறத கொடுக்கல. ரிவைஸ்டு பிளான் ஆஃப்டர் எலெக்ஷன் கண்டிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடும்.
அந்த ரிவைஸ்டு பிளான்ல எவ்வளவு வேக்கன்சி இருக்கு, டென்டேட்டிவ் பிளான் என்ன, எப்போ கால்பர் வரும், எப்போ எக்ஸாம் வரும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரிவைஸ் பிளான்ல இன்க்ளூடிங் பிஜியும் சேர்த்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால அதுவரை நாம காத்திருக்காம, அதனால அழுகின்ற குழந்தை தான் பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நமக்கு தான் தேவை இருக்கு. அதனால அந்த தேவையை நம்ம தான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். அதனால தொடர்ந்து நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு மையத்துல சேர்ந்திருந்தாலும் சரி, தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்ல புதுசா ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னாலும் படிங்க. அல்லது ஒரு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் எடுக்கிறதுனாலும் எடுங்க. நம்ம தொடர்ந்து இங்க டெஸ்ட் சீரிஸும் கொடுக்க போறோம். அது இன்னும் கொஞ்சம் நாள் லேட் ஆகுங்க. ஸோ இது வந்து முதல் கட்ட ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தமிழகத்தில் உள்ள அனைத்து பட்டதாரி ஆசிரியர்கள், முதுகலை மற்றும் இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. தேங்க்யூ டீச்சர்ஸ்.